வணக்கம். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம குக்கரில் பாத்திரத்தை வச்சுருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது கூட பட்டை கிராம்பு சேர்த்துருக்கோம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். இதை நல்லா சேர்த்து வதக்கி கொஞ்சம் பொன்னிறமாக வர மாதிரி வதக்கி விட்டுருக்கோம். ஓகே, அடுத்தபடியாக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறோம். இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பிரியாணி மசாலா, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட கலக்கிறோம். கலந்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். இந்த டைமில் மிளகாத்தூள் கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். கூடவே தயிர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். நம்ம இதுக்கு வெஜிடபிள் ரைஸுக்கு தேவையான காய்கறி கொஞ்சம் கட் பண்ணிடுவோம். கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கூடவே உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம். ரைஸ் இது கூட கலந்துக்கிறோம். இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம் அரிசி தண்ணி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கிளறி விட்டு உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி விட்டுடலாம். விசிலை போட்டு விட்ருவோம். கரெக்டாக 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசில் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அருமையாக வந்திருக்கு. சாப்பாடை கிளறி விட்டு எடுத்து பரிமாற வேண்டியதான்.